श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्सदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம் அதில் 98வது ஸ்லோகம் இன்றைய தினம் அனுபவிக்கலாம். கடைசி 4-5 ஸ்லோகத்தில் தான் நம்ம இருக்கோம். இப்போது இதில் பெருமாளுடைய தயா குணத்தை பற்றி தெரிவிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். தயா பரவ்யசனஹரா பவவ்யதா சுகாயதே மம ததஹம் தயாதிகः ததாப்யசௌ சுகயதி துக்கமித்யதோ दयस्वमां गुणमय रङ्गमन्दिरः दया परव्यसनहरा भवव्यता सुखायते मम तदहं दयातिगः तथाप्यसौ सुखयति दुःखमित्यतः दयस्वमां गुणमय रङ्गमन्दिरः रङ्गमन्दिर அப்படின்னு போட்டிருக்கார் ஸ்ரீவத் சங்காச்சார் சுவாமி. இன்னொரு புஸ்தகத்தில் ரங்கமந்திரா என்று இருக்கு. ரங்கமந்திரா தான் கரெக்டு. ஸோ எம்பெருமானின் தயா குணம், உலகத்தில் தயையானது பிறர் படும் துன்பத்தை போக்கும். அடியேன் துன்புற்று இருந்தேனாகில் உமது தயைக்கு பாத்திரமாகலாம். உண்மையில் அடியேன் துன்புற்று இல்லை. ஏன்னா சம்சாரத்தில் துக்கப்பட்டு இருந்தாலும் அந்த துக்கங்களையெல்லாம் சுகமாகவே நான் பாவிக்கிறேன். எனவே துக்கத்தை போக்குவதற்கு பிரசக்தியே இல்லையே. அடியேன் தேவரீருடைய தயைக்கு இலக்காவதற்கு வழியே இல்லையே. ஆனாலும் அஞ்ஞனாகிய அடியேன் துக்கத்தை சுகமாக பிரமித்து விட்டாலும், பிரமையில் இருந்தாலும் சர்வஜரான தேவரீர் இந்த துக்கத்தையே சுகமாக பிரமித்து விட்டாலும் உண்மையில் இவன் துக்கானுபவமே பண்ணுகிறான் என்று அறிய வல்லவர். அதனால் உள்ளபடி உமது தயாகுணம் என் மீது பாய்ந்து என் துயரத்தையெல்லாம் போக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அதாவது பிரார்த்தனை பண்ணுறார். இதெல்லாம் ஒரு நைச்சானுசந்தானம், நம்ம பிரார்த்திக்கிறதுக்காக பண்ணுறார். திருக்கல்யாண குணங்களின் இருப்பிடமாக உள்ள பெரிய பெருமாளே, உம்முடைய தயாய் என்னும் குணம் அனைவருடைய துன்பங்களையும் நீக்க வல்லதாக உள்ளது. ஆனால் நானோ சம்சாரத்தால் உண்டாகும் துன்பங்களை எனது அறியாமை காரணமாக இன்பங்களாகவே எண்ணி வாழ்கிறேன். இதனால் நான் துன்பத்தில் இல்லை என்று எண்ணி உனது தயையானது என்னை அணுகாமல் இருக்கேன். இப்படி உள்ள போது தேவரீர் இவன் தனது துன்பத்தை இன்பம் என்று மயங்கி கிடக்கிறானே என்று தயாகுணத்தால் எண்ணி என் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்கிறார். தயா பரவ்யசனஹரா பவவ்யதா சுகாயதே மம ததஹம் தயாதிகः ததாப்யசௌ சுகயதி துக்கமித்யதः தயஸ்வமாம் குணமய ரங்கமந்திர. குணமயா நல்ல குணங்களை வடிவெடுத்து வந்தவர் போன்று இருப்பவரே, ரங்கமந்திரா ஸ்ரீரங்க விமானத்தை இருப்பிடமாக கொண்ட எம்பெருமானே ரங்கநாதா, தயா தேவரீருடைய கருணை என்கிற குணமானது பரவ்யசனஹரா பிறரின் துன்பங்களை போக்குவது மம அடியேனுக்கு பவவ்யதா பிறவி என்கிற பெரிய துன்பமானது சுகாயத்தை இன்பமாகவே உள்ளது. தேவருடைய கருணை என்ற குணமானது பிறரின் துன்பங்களை போக்குவது. ஆனால் அடியேனுக்கு பிறவி என்கிற இந்த சம்சார சாகரம், சம்சார துக்கம்
இன்பமாகவே உள்ளது என்று பிரமித்திருக்கிறேன் பிரமையுடன். தத் ஆதலால் அகம் அடியேன் தயா அதிகா தேவரீருடைய தயைக்கு இலக்காகாமல் இருக்கிறேன். ததாபி அப்படி இருந்தாலும் அசௌ இந்த அஜ்ஞன், இந்த அஜ்ஞானி, இந்த ஸ்டூபிட் ஃபெலோ துக்கம் சம்சாரிக துன்பத்தையே சுகயத்தி இன்பமாக எண்ணுகிறானே இதி என்று நினைத்து கொண்டு என்று புரிந்து கொண்டு அத்தகா ஆனபடியால் மாம் அடியேன் விஷயத்தில் தயஸ்வ இரக்கப்பட்டு அருள வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். எம்பெருமானின் தயாகுணம் அடியேன் விஷயத்தில் பிரவர்த்திக்க சந்தர்ப்பமே இல்லை என்று முதலில் கூறினாலும் பிறகு எப்படியாவது இந்த தயையை அடியேன் விஷயத்திலும் ஏற்பட முடியுமானால் அருள வேண்டும் என்கிறார் சுவாமி. ரொம்ப அழகான நைச்சானுசந்தானம். எம்பெருமானின் தயை பிறரின் துன்பங்களை நீக்குவது. அடியேனோ சம்சாரிக்க துக்கத்தையே பரம போக்கியமாக எண்ணி நுகர்ந்து வருகிறேன். கண்டு கேட்டு முற்று மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி அளவில்லா சிற்றின்பம். நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், இயல்பாகவே சிறந்த நிரம்பின தயையை உடைய தேவரீர் அடியேன் விஷயத்தில் அருள வேண்டும் என்ற கருத்து இங்கு. அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்னு வேதாந்த தேசிகன் தயாசதகத்தில் சொல்கிறார். நீர் குணத்தில் சார்வபௌமி, பிறர் படும் துன்பத்தைக் கண்டு தானும் துன்பப்படுவதே தயை என்று தயைக்கு இலக்கணம் தாங்களாகவே கொண்டு சிலர் ஸ்ரீமத் ராமாயண வசனத்தை இதற்கு மூலமாக கொண்டு சிலர் இந்த காலத்தில் கூறியும் எழுதியும் வருகிறார். ஆனால் அப்படி கிடையாது. வியசனேஷு மனுஷ்யானாம் பிருஷம் பவதி துக்கிதா என்ற ஸ்ரீமத் ராமாயண வசனத்தை பிறர் படும் துன்பத்தைக் கண்டு தானும் துன்பப்படுவது தயை என்று தவறாக புரிந்து கொண்டுள்ளார். அப்படி இல்லை, துன்பத்தை போக்குவது. தயா பர வியசனஹரா என்கிறார் ஸ்ரீ பட்டரின் ஸ்ரீ சுக்தி. தேவரீருடைய கருணை என்கிற குணமானது பர வியசனஹரா, பிறரின் வியசனங்களை துன்பங்களை போக்குவது. ரசனானுபத்திய அதிகரணத்தில் தயாகி நாம ஸ்வார்த்தா நிரபேட்சா பர துக்கா சகிஷ்ணுதா என்ற ஸ்ரீபாஷ்ய சூக்தியை சேவிக்கணும். தயாகி நாம ஸ்வார்த்த நிரபேட்சா பரதுக்க சகிஷ்ணுதா, அது ரசனானுபத்திய அதிகரணத்தில் ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசுக்தி. அதை சேவித்து இந்த விஷயத்தில் நாம் தெளிய வேண்டும். தயா அந்யேஷாம் துக்கா பிரசகனம்னு என்று அருளப்போகிறார் 103வது ஸ்லோகத்தில். இன்னும் வரப்போகிறது. அதை கண்டு உண்மையை உணர வேண்டும். பராசர பட்டருடைய திருவுள்ளத்தையும் வேதாந்த தேசிகனுடைய ஆச்சரியமான பாஷ்யத்தை. தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.